அடுத்த அண்மை செய்தி. கதிராமங்கலம் பிரச்சனையை எழுப்புங்கள் என்பதாக வலியுறுத்தப்பட்டிருப்பது அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. கதிராமங்கலம் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் நடந்த அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் இதை கூறியிருக்கிறார். ஜிஎஸ்டியில் தமிழகம் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கதிராமங்கலம் பிரச்சினை குறித்தும் நாடாளுமன்றத்தில் பிரச்சினையை எழுப்ப வேண்டும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த அதிமுக கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் இந்த இரு விஷயங்களையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். செய்தியாளர் ஸ்டாலின் கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார். ஸ்டாலின், விவரம் என்ன? வெங்கட், இன்று அதிமுக அம்மானி எம்பிக்கள் முதலமைச்சருடனான ஆலோசனை கூட்டமானது இன்று மதியம் 3 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 2 முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகிய 2 விவகாரங்கள் தொடர்பாக இன்றைய ஆலோசனையில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த கூட்டம் என்பது முடிவடைந்து பின்பு எம்பிக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னால் 2 விஷயங்களை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக அம்மானியை சேர்ந்த எம்பிக்கள் எழுப்ப தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கதிராமங்கலம் ஓஎன்ஜிசி ஏற்கனவே அந்த பைப்லைன் ஏற்கனவே பூதாகரமாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் அந்த பகுதியில் உள்ள நிலையில் கதிராமங்கலம் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் அதிமுக அம்மானியை சேர்ந்த எம்பிக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டுள்ளார். அதே போல 2வது விஷயம், குறிப்பாக அதாவது கதிராமங்கலத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டாலும் நாடாளுமன்றத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்யும் அடிப்படையில் இதனை பதிவு செய்ய அடிப்படையில் தான் அதிமுக அம்மானி எம்பிக்களை கேள்வி எழுப்புமாறு தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மற்றொரு விஷயம் ஜிஎஸ்டிக்கு தமிழக அரசு ஏற்கனவே ஆதரவு தெரிவித்திருந்தாலும் கூட பல்வேறு நிலைகளில் தமிழக அரசு அதாவது மாநிலம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் உள்ளன. அது தொடர்பாகவும் அதிமுக அம்மானியை சேர்ந்த தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று பொருள் கொள்வதா அல்லது பிரச்சனைகளை மென்மையாக எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லியிருப்பதாக கருதலாமா? வெங்கட், ஏற்கனவே அதாவது இந்த சுற்றுச்சூழல் தொடர்பாக ஏற்கனவே நெடுவாசல் பிரச்சனையாகட்டும் கதிராமங்கலம் விவகாரமாகட்டும் தொடர்ச்சியாக தமிழக அரசு தங்களுடைய எதிர்ப்புகளை மத்திய அரசிடம் பதிவு செய்து வைத்து வருகிறது. குறிப்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் ஏற்கனவே இது தொடர்பாக 2 முறை கடிதம் கூட அந்த நெடுவாசல் போராட்டம் தொடர்பாக ஏற்கனவே கடிதம் கூட தமிழக முதலமைச்சரால் எழுதப்பட்டுள்ளது. அதே போல கதிராமங்கலத்திலும் ஓஎன்ஜிசி குழாய்கள் அமைக்கப்பட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள அந்த குழாய்கள் தொடர்பாக அதனை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் தமிழக அரசு விரைவில் கடிதம் எழுதுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனை பொறுத்து தற்போது நாடாளுமன்றத்திலும் இந்த விஷயத்தை எழுப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் தமிழக எம்பிக்களுடன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டியை பொறுத்தவரை மாநிலத்தில் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு நிலைகளில் மாநிலம் பாதிக்கக்கூடிய அம்சங்கள் ஜிஎஸ்டியில் உள்ளது. தமிழக அரசு தமிழக சட்டப்பேரவையில் மாநில ஜிஎஸ்டி மசோதாவை தாக்கல் செய்த சட்டமாக ஏற்றிருந்தாலும் கூட மாநிலம் பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள் உள்ளன. அதனை எடுத்து கூறி நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் நிலையை எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் தற்போது தமிழக முதலமைச்சர் எம்பிக்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஜிஎஸ்டியில் மாநிலத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கக்கூடிய நிதியமைச்சரின் கருத்துக்களை எல்லாம் பரிசீலித்து அதன் பிறகு எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட பிறகுதானே இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்ற கேள்வி எம்பிக்கள் தரப்பிலிருந்து வரும் அல்லவா? வெங்கட், அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு நிலைகளில் தமிழக அரசு ஜிஎஸ்டியை ஆதரித்திருந்தாலும் கூட மாநில ஜிஎஸ்டி சட்டப்பேரவையில் சட்டமாக ஏற்றிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களில் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் போது கூட தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் அதாவது முதற்கட்டமாக இந்த விஷயத்துக்கு ஆதரவு அளித்தாலும் கூட ஒவ்வொரு விஷயங்களிலும் அதாவது மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் எழும்பொழுது பாதிக்கப்படும் போது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் கூட ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட உள்ள நிலையில் நிச்சயமாக அந்த கவுன்சில் கூட்டத்தில் தங்களுடைய பிரச்சனைகள் அதாவது மாநிலம் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து வைப்போம் என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் ஏற்கனவே தெரிவித்தார். அந்த அடிப்படையில் எம்பிக்களும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பாக பதிவு செய்து வைத்தால் நிச்சயமாக அது ஒரு நன்மையை தரும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் தற்போது தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்வதாக எம்பிக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக இந்த 2 விஷயங்கள் குறித்து தான் தற்போது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தமிழக எம்பிக்கள் தற்போது தெரிவித்துள்ளார்கள். ஸ்டாலின் இணைப்பில்
இணைப்பிலேயே இருங்க. இப்ப அதிமுகவின் மூத்த உறுப்பினர்கள், மூத்த தலைவர்களில் ஒருவரான SR பாலசுப்ரமணியம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நாடாளுமன்றத்தில் GST குறித்தும் கதிராமங்கலம் பிரச்சனையை குறித்தும் உரக்க குரல் எழுப்புங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரே, இதனுடைய அழுத்தம் எப்படி என்று நாம் புரிந்து கொள்வது? ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் சிலர் பலரும் பெரும் பாதிப்புகளை உண்டாக்கும். உதாரணமா ஜவுளித்துறை நமக்கு பெரும் அளவுக்கு நம்ம வேறு மாநிலங்களுக்கு வெளியே ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜவுளித்துறையை பொறுத்தவரை பெரிய இழப்புகளுக்கு ஆளாக நிலைமை ஏற்பட்டு அதெல்லாம் எழுப்பணும். அதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி நம்ம அதை வலியுறுத்தணும்னு சொன்னார். கதிராமங்கலம் விஷயத்துல கதிராமங்கலம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குழாய் பதிக்கப்பட்ட புதுசா ரொம்ப நாளைக்கு போட்டிருக்காங்க. அதை பதிக்கப்பட்ட குழாயை புதுப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். புதிய குழாயை சேர்த்துட்டு வர்றாங்க. அதுதான் பிரச்சனையே தவிர அது இல்லாத ஒன்று இந்த புதுசா போடுற மாதிரி இல்லை. சிஸ்டமே புதிதல்ல, பழைய பெற்றாது. 2000 அதுக்கு கொஞ்சம் முன்னியும் திமுக ஆட்சி இருந்தது தான் அது போட்டது. அதை இப்ப புதிய பைப் புதுசா போடுறாங்க. அதுதான் பிரச்சனை. அது போடும்போது அது மக்கள் இதான்னு சொன்னா போட்ட மாதிரி அது பிரச்சனையா இருக்கிறாரு. வேற ஒன்றும் புரிதாதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இல்லைன்னு அது நாடாளுமன்றத்தில் பேசுவதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பயன் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும். பயனெல்லாம் இருக்கு. அது புதிய பிரச்சனை எல்லாம் பழைய பிரச்சனை தான். போடும்போது இடையூறுகள் இல்லாமல் சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் செய்யணும். இணைப்பிற்கு வந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா.